இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வல்லாரக்கீரை துவையல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போ உளுந்து நல்லா செவந்துருச்சு. அடுத்து 3 மிளகா, உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னொரு மிளகா கூட போட்டுக்கலாம். இப்போ அடுத்து வல்லாரக்கீரையை சேர்த்துக்கலாம். வல்லாரக்கீரையை தண்டை எடுத்துட்டு வெறும் இலையை மட்டும் போட்டுக்கோங்க. 1 கப் வல்லாரக்கீரை நான் இப்போ போட்டுக்க போகிறேன். இந்த கீரை லேசாக கசப்பாக இருக்கும், அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வல்லாரக்கீரை துவையலுக்கு புளி கொஞ்சம் அதிகமாக போடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிக்கலாம். சுவையான வல்லாரக்கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்கள் இட்லி தோசை கூட சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி கூட சாப்பிடலாம். ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.